அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் மூன்றாவது தேர்வு பார்க்க போகிறோம். 2025 இந்த தேர்வு நடந்திருக்கு. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு தேர்வு. ஓகேங்களா? இந்த தேர்வில் இருக்க 100 வினாக்களை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஆன்சரோட உங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. வீடியோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் போட முடிஞ்சுது அப்படிங்கிறத எல்லாரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? தென் எப்போதும் போல் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, பின் வருவனவற்றுள் வினை சொல்லை கண்டறி. பின் வருவனவற்றுள் வினை சொல்லை கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா பாருங்கள், எது வினைச்சொல் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் யோசிச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் விளையாடு அப்படிங்கிறது வினைச்சொல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ இதில் எது ஒரு செயலை குறிக்குது? விளையாடு அப்படிங்கிறது தானே ஒரு செயலை குறிக்குது. அப்போ அதான் வினைச்சொல். சாலை அப்படிங்கிறது உரிச்சொல். சாலை அப்படிங்கிறது உரிச்சொல். இந்த காலை, கண் இது எல்லாமே பெயர் சொல்ல வரும். பெயர் சொல். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இரண்டாவது வினா, இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் முதுமை. இது ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இளமை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? முதுமை. இதுவே தனிமை, இதோட எதிர்ச்சொல் கூடி வாழுதல். புதுமை, இதோட எதிர்ச்சொல் என்ன? பழமை. இனிமை, இதோட எதிர்ச்சொல் கசமை, கசப்பு. இன்னா அப்படின்னு, இனிமைனா இன்னான்னு கூட வச்சுக்கலாம் எதிர்ச்சொல். அடுத்த வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுங்கிறாங்க. ஆதவன்னா ஞாயிறு, ஆதவன்னா விழிப்பு, ஆதவன்னா திங்கள், ஆதவன் குபேரன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான இணை எது? ஆதவன் அப்படிங்கிறது ஞாயிறு அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இப்போ அடுத்த வினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தர்மா அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக கொஷின் பேங்க்ஸ் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அல்லது ரிவிஷன் பண்ணணும், லாஸ்ட் டைமில் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வினாவங்கி புத்தகங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 7 புக்ஸ் காம்போ ஆஃபரில் இப்போ 1500க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் மொத்தமாக 25,000 கொஷின்ஸ் இருக்கும். லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸில் 6th 12th வரைக்கும் கவர் ஆகும். சயின்ஸு, ஜாக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, தமிழ் இந்த 7 புத்தகங்களுமே 1500. டெலிவரி சார்ஜ் ஒரு 100 ரூபா பே பண்ணால் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இல்லை சார் எனக்கு ஏதாவது ஒரு புக்கு போதும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் எந்த புக்கை வேணாலும் நீங்கள் சிங்கிள் புக்காக கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான ப்ரைஸ் என்னவோ அதை கொடுத்துட்டு டெலிவரி சார்ஜ் தனியாக பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். 4, டவுன் பஸ்ஸில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். இதில் டவுன் பஸ் அப்படிங்கிற இணையான தமிழ் சொல் என்ன? டவுன் பஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆன்சர் நகர பேருந்து. டவுன் அப்படின்னா நகரம். ஸோ அப்போ நகர பேருந்து. பேருந்துன்னா பஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அதோட இந்த கலைச்சொல்ல வரும். ஓகேங்களா? பஸ்ஸுன்னா பேருந்து, மினி பஸ்ஸுன்னா சிற்றுந்து, லாரி இந்த குட்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னால் அது சரக்குந்து. இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் நகர பேருந்து. கண்டான் வேர்ச்சொல்லை தருக. கண்டான் இதோட வேர்ச்சொல் என்ன? வேர்ச்சொல்னால் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். போன கிளாஸு நம்ம நிறையா 8 வருஷமாக இது தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேர்ச்சொல்னால் என்ன? அது ஏவல் சொல்லாக இருக்கும். ஏவல் சொல்லாக இருக்கும். ஸோ எந்தவித விகுதியும் அதில் இருக்காது. ஓகேங்களா? விகுதி பெறாமல் கட்டளை பொருளில் மட்டும்தான் அது இருக்கும். ஏவல் சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் எது ஏவல் சொல்லாக இருக்குது? கான் அப்படிங்கிறது தான் ஏவல் சொல். கான் அப்படிங்கிறது தான். அடுத்த வினா பாருங்கள். வேர்ச்சொல்லை கண்டறிய. ஆட்டம். ஸோ போன டைம் சொன்னது தான், அதே தான். கட்டளை ஏவல் வடிவில் இருக்கும். ஸோ ஆட்டம் இதோட வேர்ச்சொல் என்ன? ஆடு அப்படின்னு சொல்கிறது. ஆடு அப்படிங்கிறது தான் அதோட வேர்ச்சொல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கொஷின் பாருங்கள்.
ஒருமை பன்மை அறிந்து எழுதுக. நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்தது அப்படிங்கிறாங்க. இதில் ஒருமை பன்மையை நம்ம சரி பண்ணணும். இதுதான் நம்ம வேலை. நம்ம சரி பண்ணுவோமா? நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள், நான் அப்புறம் சரி பண்ணுறேன். ஸோ முதல்ல நெற்கதிர்கள் அப்படின்னா என்ன? நெற்கதிர்கள், மாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் அக்ரிணை. நெற்கதிர்கள் அப்படிங்கிறதும் மாடுகள் அப்படிங்கிறதும் அக்ரியில் வந்துடும். ஓகேங்களா? தாழ்திணையில் வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெற்கதிர்கள் விளைந்தன, நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு வரும். ஸோ ஏன்னா இந்த அக்ரிணை பன்மைக்கு எழுவாய்க்கு ந விகுதி வச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? மேய்ந்தன. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழைகளை திருத்தி எழுதுக. பூக்கள் மலர்ந்தது, வண்டுகள் பறந்தது. பூக்கள் மலர்ந்தது, வண்டுகள் பறந்தது. இதை நம்ம பிழைகளை திருத்தி எழுதணும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்னென்னா பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன. இப்போ இதில் ஸோ பூக்கள், வண்டுகள் அப்படிங்கிறது பன்மை பெயர்கள். பூக்கள் நிறையா இருக்குது, வண்டுகள் நிறையா இருக்குது. இதெல்லாமே பன்மை பெயர்கள். ஸோ வினைகளும் அதோட வினைகளும் மலர்ந்தன, பறந்தன அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் பன்மையில் தான் இருக்கணும். உங்களுக்கு சொல்கிறது புரியுது. பூக்களும் வண்டுகளும் பன்மையில் இருக்குது. அப்போ அடுத்தது வர்றதும் பன்மையில் தான் வரணும். அப்போ பறந்தன, அதுக்கு உண்டான வினைகளும் பன்மையில் இருக்கணும். அப்படிங்கிறதால இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். ஒருமையில் வரக்கூடாது. மலர்ந்தது அப்படின்னா ஒன்று தான். ஓகேங்களா? அதே ரூல் தான் இங்கேயும். நெற்கதிர்கள்னா நிறையா, அப்போ அதுக்கு வந்து ந வரணும் அப்படிங்கிறது தான். பொருள் வேறுபாடு உணர்க. மனம், மனம், மனம்னா என்ன? ஸோ இந்த மனம், மூன்று சுழி மனம் வந்து நமக்கு நறுமணத்தை குறிக்கும். ஸோ நறுமணம் அப்படின்னு சொல்லலாம், வாசனை சொல்லலாம், திருமணம் சொல்லலாம். அப்போ நறுமணம்னா எதுக்கு வரும்? பூ மணத்துக்கு தான் நறுமணம் இருக்கும். பூ மணத்துக்கு தான் நறுமணம் இருக்கும். மனம்னா என்ன? உள்ளம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்தது பாருங்கள், 10வது கொஷினு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. மலை, மாலை, மலை, மாலை. ஸோ மலைனா என்ன? மலை அப்படின்னா குன்று குறிக்கும். மாலைனா நேரத்தை குறிக்கும். பிழையான தொடரை கண்டறிக. 11 பிழையான தொடரை கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இதில் பிழையான தொடர் எதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பிழையான தொடர் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு காளைகளை பூட்டி வயலை உழுதனர் அப்படிங்கிறாங்க. காளைகளை பூட்டி வயலில் எழுதுனாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அது சரிதான். மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். ஸோ அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியதுங்கிறாங்க. இந்த இடத்துல தப்பு இருக்குது. ஸோ காலையில் இந்த லை வராது, மனத்துக்கு இந்த ந வரும். ஸோ அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இப்போ நெற்பயிர்கள் அப்படிங்கிறது பன்மை, அப்போ மூழ்கினன்னு தான் வரணும். புரியுதுங்களா? அப்போ அதுவும் பன்மையில் வருது. ஸோ அப்போ இது சரியானது. ஸோ ஆப்ஷன் சி தான் பிழையான தொடர். அடுத்தது மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதணும். ஸோ ஆன்சர் என்னென்னா கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்போட நுனிப்பகுதியை சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு டவுட்டு வரலாம், கரும்போட நுனிப்பகுதியே கொழுந்தாடைங்கிறது சரின்னா இந்த இளம்பாக்கு, இளங்காய், வாழைப்பிஞ்செலாம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இளம்பாக்கு அப்படின்னா அதுக்கு நுழை அப்படின்னு சொல்லணும். அந்த நுழாயின்னு இருக்குல்ல, அதுதான். ஸோ ஓகேங்களா? இளம்பாக்குக்கு இந்த நுழாய் வரணும். அந்த வாழையோட இளம் பிஞ்சு இருக்குது பாருங்கள், அதுக்கு கச்சல் அப்படின்னு வரணும். வாழை பிஞ்சுக்கு கச்சல் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததுனா பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிக. பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தத்தை கண்டுபிடிக்கணும்.
ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர். ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூருங்கிறாங்க. பேச்சு வழக்கில் தொடர்பில் உள்ள பிழை திருத்தம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் பாருங்கள், ஆற்றங்கரை. ஆத்தங்கரை அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் இருக்கிற இது. ஸோ ஆற்றங்கரை அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, ஊர் பெயரின் மருவை தெரிவு செய்க. ஊர் பெயரோட மருவு சைதாப்பேட்டை. இதோட மருவு என்ன? சைதை. சைதை துரைசாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மயிலாப்பூர்னா மயிலை, புதுச்சேரிக்கு புதுவை அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன? பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. தூசு என்பதன் பொருள் என்ன? தூசு என்பதன் பொருள். தூசு, அந்த கண்ணுக்குட்டி வேற கத்துது, ஸோ அதை டிஸ்டர்ப் ஆனால் சாரி. தூசு என்பதன் பொருள் என்னென்னா பட்டு அப்படின்னு வரும். தூசுனா பட்டு ஆடை. இதுவே துகிர் அப்படின்னா பவளம். துகிர்னா பவளம், அதை நோட் பண்ணிக்கோங்க. துகிர்னா பவளம். இது எது இப்போ வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் இருக்குல்ல, அதில் திவாகர நிகண்டு படி தான் இதை சொல்கிறாங்க. திவாகர நிகண்டில் இந்த பொருள் இருக்கும். தூசுன்னா பட்டு, துகிர்னா பவளம். அடுத்தது, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடு. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் டேஷ். எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் டேஷ். ஆன்சர் என்ன? எழுப்பப்பட்டது. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. ஸோ சுவராக இருக்கலாம், கோட்டையாக இருக்கலாம், அதெல்லாம் எழுப்புதல் அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? சரியான பொருளை கண்டறிய. முனிவு. முனிவு அப்படிங்கிறதோட சரியான பொருள் என்ன? முனிவுனா சினம். முனிவுனா சினம் அப்படிங்கிற பொருள் வரும். கோபம், வெறுப்பு இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷனில் இருந்தால். ஓரெழுத்து ஒரு மொழி. வி அப்படிங்கிறதோட ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? வி. வினா பறவை. ஸோ இதில் வந்து வி என்னும் ஓரெழுத்துக்கு நிறைய பொருள் இருக்கும். மலர் அப்படிங்கிற பொருள் இருக்குது, அழகு அப்படிங்கிற பொருள் இருக்குது. அழகு. ஸோ அடுத்தது மலர் அப்படிங்கிற பொருள் இருக்குது, பறவை அப்படிங்கிற பொருள் இருக்குது. அதான் நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மகரந்தம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, மகரந்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா அழிவு, அழிவு, அழகு எல்லாம் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கேடு என்பதன் எதிர்ச்சொல் தருக. கேடு, இதோட எதிர்ச்சொல் என்ன? நலம். கேடுனா கெட்டது, தீமை, அழிவுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? நன்மை அப்படின்னா நலம் அப்படின்னு வச்சுக்கலாம். முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும்? கீழே கொடுத்துருக்கிறதுல முற்றுப்புள்ளி எங்கே இடம்பெறும்? முற்றுப்புள்ளினா என்ன? ஃபுல் ஸ்டாப்பு. அது எங்கே இருக்கும்? ஒரு தொடரோட இறுதியில் இருக்கும். அப்போ சொற்றொடர் இறுதியில் வரும். ஓகேங்களா? அடுத்த வினா, யானையின் இளமை பெயரை கண்டறிய. இப்போ இந்த சொற்றொடர் முடிஞ்சு போச்சா, அதனால இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. யானையின் இளமை பெயரை கண்டறிக. 21. யானையோட இளம் பெயர் என்னன்னா கன்று அப்படின்னு வரும். ஓகேங்களா? கன்று, யானை கன்று. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, சிங்கத்துக்கெல்லாம் குருளை அப்படின்னு வரும். சிங்கக்குருளை. இப்போ நாய் நரிக்கெல்லாம் குட்டி அப்படின்னு சொல்லலாம். பிள்ளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செடி பயிருக்கு வந்துடும். தென்னை மரம், பனை மரத்துக்கெல்லாம் பிள்ளை அப்படிம்பாங்க இதோடைய இளமை பருவத்தை. பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். 22வது வினா. பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது எந்த காலத்தை குறிக்கிறது? நன்றாக தேர்வு எழுதி முடிச்சிட்டா அப்படின்னா அது இறந்த காலம். அடுத்த வினா, அவை வந்தன என்னும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது? அவை வந்தன என்னும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துது? அவை அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்னு பார்க்கணும். அவை அப்படிங்கிறது அக்ரிணை. அக்ரிணையில் பன்மை சுட்டு பெயராக இருக்கும். ஏன்னா அவை அப்படின்னா நிறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளும். அதனால் அது அக்ரிணை. அவை அப்படின்னால அக்ரிணை பன்மை சுட்டு அப்படிங்கிறது இருக்குது. வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன? இதுவும் அக்ரிணை தான். ஸோ அக்ரிணையில் வினை முற்றா இருக்குது. வந்தன அப்படிங்கிறது வினை முடிஞ்சு போச்சு, வந்துச்சு அப்படிங்கிறதால.
அஃறிணை பன்மை வினைமுற்று. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அதனால் அப்படின்னா பலவின் பால் அப்படிங்கிறாங்க. அதனால் புரியுதுங்களா? அடுத்த வினா, இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். 2 திணைக்கும் பொதுவாக வர பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், குழந்தை, கதிரவன். இரு திணைக்கும் பொதுவாக வர பெயர், பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயர்திணை, அஃறிணை இந்த 2 திணைகளுக்கும் அல்லது இந்த பால் பாகத்திற்கும் பொதுவாக, பால் பாகுபாட்டிற்கும் பொதுவாக இருக்கிறது என்ன? இந்த குழந்தை அப்படிங்கிற வார்த்தை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஸோ இதனால் அது சொல்லுவாங்க. அடுத்தது, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பாருங்கள், காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. கரும்புகள் அப்படிங்கிறது பன்மை. அப்போ அஃறிணையில் பன்மையாக இருக்குது. அப்போ அடுத்ததும் பன்மையில் தான் முடியணும். அப்போ உள்ளன அப்படிங்கிறது இது சரியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. மற்றதெல்லாம் பாருங்கள், காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளதுங்கிறாங்க. இது தப்பு. உள்ளன அப்படிங்கிற பன்மையில் தான் முடியணும். ஏன்னா கரும்புகள் நிறையா தானே. காடுகள் எல்லாம் கழையாகிய கரும்புகள், கரும்பு உள்ளது. கரும்புங்கிறது ஒருமையில் வந்துச்சு இந்த இடத்துல. கரும்புகள்னா தான் பன்மை, ஒருமையில் இருக்குது. அதுக்கப்புறம் பன்மையில் வர்றது தப்பு தானே. காடுகள் எல்லாம் கழையாகிய கரும்புகள் இருக்கிறது. இருக்கிறதுனால அந்த ஒருமையை தான் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும். ஆப்ஷன் பாருங்கள், வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸி. யாரும் ஒரு வாக்கியத்தை படித்து பார்க்குறோம், அது தப்பாக வரும். புனையா ஓவியம் வரைவது வாக்கியமே இல்லை. வண்ணங்கள் புனையா ஓவியம் வரைவது பயன்படுத்தலாம். இதுவும் தப்பாக இருக்குது. வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது தான் புனையா ஓவியம். ஸோ இது சொற்றொடர் அமைக்கிறது. இது யார் வேணாலும் செய்யலாம். ஓகேங்களா? கலைச்சொல் தருக. ஆட்டோனாமி. ஆட்டோனாமி அப்படிங்கிறதுக்கு உண்டான கலைச்சொல் என்ன அப்படின்னா தன்னாட்சி. அட்டானமஸ் பாடி அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அது தன்னாட்சி. அடுத்தது, அடாப்டர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல். அடாப்டர். ஸோ இருங்க, லைட் போட்டுக்கிறேன். அடாப்டர் இதற்குண்டான தமிழ்ச்சொல் என்ன? அடாப்டருக்கு தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா தகவி அப்படின்னு வரும். தகவி. அடுத்த வினா, சினிமோட்டோகிராஃபி. சினிமோட்டோகிராஃபி என்பதன் கலைச்சொல். சினிமோட்டோகிராஃபி என்ன? ஒளிப்பதிவு. இதற்கான தமிழ்ச்சொல். சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒளி விளைவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஹெட்செட் நிகரான கலைச்சொல். ஹெட்செட் அப்படிங்கிறதுக்கு நிகரான கலைச்சொல் என்ன? தலையணி ஒளிவாங்கி. தலையணி ஒளிவாங்கி அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா? தலையணி ஒளிவாங்கி. அல்லது இப்படிக்கும் சொல்லலாம், தலை செவிப்பொறி. தலை செவிப்பொறி அப்படின்னும் சொல்லலாம். கலைச்சொல் அறிக. ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன் இதற்கான கலைச்சொல் என்ன? ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்கணிப்பு. முன்னாடியே தெரிஞ்சிக்கிறது. முன்னாடியே இது இப்படி தான் இருக்குன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணுறது. இப்போ இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி. பால்ம் டாப். பால்ம் டாப் இதோட கலைச்சொல் என்ன? பால்ம் டாப். கையக கணிப்பொறி. பாம் டாப் அப்படின்னா கையக கணிப்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டாப் அப்படின்னா உங்களுக்கு மேசை கணிப்பொறி. லேப்டாப்னா மடி கணிப்பொறி. பாம் டாப்னா கையக கணிப்பொறி, உள்ளங்கை கணிப்பொறி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து உயர்கல்விக்கு போகிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறதுக்காக இந்த திட்டம் அப்படி பேர் மாற்றி போய்கிட்டு இருக்கு. இதை டிஎம்கே கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கவர்மெண்ட்டும் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழமொழியின் பொருள் கண்டறிய. உழைப்பின்றி ஊதியமில்லை. இதோட பொருள் என்ன? உழைப்பின்றி ஊதியமில்லை. இதோட பொருள் என்னென்னா உழைக்கிறவருக்கே ஊதியம் பெறுவார். உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அதோட பலன் உங்களுக்கு தான். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய. மரபு பிழையற்ற தொடர்.
குதிரை கன்று தப்பு. தென்னங்குரும்பை. ஸோ தென்னையோட இளம்பிஞ்சி வந்து தென்னங்குரும்பை அப்படிங்கிறது தான் சரியானது. சாவி கோவை அப்படிங்கிறாங்க. சாவி கொத்துன்னு வரணும் இந்த இடத்துல. கூரை இடு அப்படிங்கிறதெல்லாம் தவறாக இருக்குது. ஓகேங்களா. குதிரை குட்டி, குதிரை கன்று கிடையாது, அதனால் அது தப்பு. இந்த ஆப்ஷன் பி தான் மரபு பிழையற்றதாக இருக்குது. அடுத்தது, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி. உள்ளங்கை நெல்லிக்கனி. வெளிப்படைத்தன்மை. இது நிறைய எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டாங்க. வெளிப்படைத்தன்மை. அடுத்தது 37. தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. பசுமரத்தாணி போல பதிந்தன. அடுத்தது, உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள். கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்தும் அப்படின்னா என்ன? கருத்தில் கொள்ளுதல். கண்ணும் கருத்தும் அப்படின்னா கவனமாக பாதுகாக்கிறது, கவனமாக செயல்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மிகுந்த கவனத்தோட விழிப்போடு செய்கிறது தான் அதுக்கு பேர். அடுத்தவினா, தமிழில் மொழிபெயர்க்கவும். ஹாப்பிஸ் கார்பஸ். ஓகேங்களா. ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படிம்பாங்க. இது என்னென்னா ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆட்கொணர்வு மனு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். போவர்ட்டி. போவர்ட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா வறுமை. வறுமை, ஏழ்மைன்னு சொல்லலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல். டெலிமெட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். டெலிமெட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான இது அப்படின்னா தொலை அளவியல். தொலை அளவியல். அடுத்து 42 வந்துட்டோம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அப்படின்னா என்ன? பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. இதுவே நமக்கு இந்த சுழல் காற்றுன்னு இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து வரல் விண்ட் அப்படின்னு வரும், வயல் விண்ட் அப்படின்னு வரும். அந்த கடற்காற்று இருக்குல்ல, அதுக்கு வந்து சீ ஃப்ரீஸ். சீ ஃப்ரீஸ் அப்படின்னு வரும். சீ ஃப்ரீஸ். அடுத்தது, தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார்? தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தினது யார்? டி.கே. சிதம்பரநாதர். டிகேசி அப்படின்னு சொல்லப்படுறார். ஓகேங்களா. ரசிக மணின்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரசிக மணி. தேம்பாவளி 44வது வினா. தேம்பாவணி டேஷாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. தேம்பாவணி அப்படிங்கிறது ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ஆன்சர் என்னென்னா 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நூல் வந்து 1726 இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ 18ஆம் நூற்றாண்டு தான். 1726 அப்படிங்கிறப்ப அது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததை தான் சொல்லணும். பட்டு ஆன்சர் கீழே 17ஆம் நூற்றாண்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆன்சர் கரெக்டுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் இதை வச்சு, உங்களை வச்சு. தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டு எது? தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டு 1820. அடுத்தவினா, மூங்கில் என்ற எண்ணுப்பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூன்று என்ற எண்ணுப்பெயர் திராவிட மொழிகளில் தெலுங்கில் எவ்வாறு அழைக்கிறாங்க? அங்கே வந்து மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கில் வந்து மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் முன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னு. ஸோ இது வச்சுக்கோங்க. இருந்தாலும் முன்னு இப்படி எழுதணும், முன்னு அப்படின்னு எழுதுவாங்க. கன்னடத்தில் மூரு அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இங்கே மூணுமே மூடு மாதிரி உங்களுக்கு தெரியுது, அதனால் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மூடு அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா. ஸோ கன்னடத்தில் மூரு அப்படின்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. தம்புடு அப்படிங்கிறாங்களா, அது மாதிரி அவங்களுக்கு அந்த மூடு அப்படிங்கிறது ஈஸியாக வரும். அதனால் தெலுங்குக்கு மூடுன்னு வச்சுக்கோங்க.
குறியெதிர்ப்பை நீரது உடைத்து, குறியெதிர்ப்பை நீரது உடைத்து சரியாக சீர்பிரிக்கப்பட்ட குறளை கண்டறியங்கிறாங்க. இதில் கரெக்டாக சீர்பிரிச்சிருக்கிற குறள் எது அப்படின்னா குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிறது சரியாக இருக்குது. இறுதி சீரின் வாய்ப்பாடு கண்டறிக. இழுக்கா இயன்றது அறம், இழுக்கா இயன்றது அறம். இதில் இறுதி சீர் வாய்ப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள், நல்லா பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நிறை மலர், நிறை மலர் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. நிறை மலர். ஸோ அறம் அப்படிங்கிற அந்த இறுதி சீரை பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரித்தோம் அப்படின்னா ஆ ப்ளஸ் ரம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஆ ப்ளஸ் ரம்னு வருமா? ஸோ இதில் வந்து குறில் ப்ளஸ் குறிலொற்று அப்படின்னு வரும். அப்போ நிறை அசை. அதே மாதிரி ஓரசைச்சீர் வாய்ப்பாட்டில் நிறை என்பதற்கு உரிய வாய்ப்பாடு என்ன? மலர்னு இருக்கும். அப்போ இதுதான் சரியானது. அடுத்த வினா 49. விடுபட்ட சீர்கண்டறிக. விருந்து புறந்தா தான் உண்டல் சாவா டேஷ் வேண்டார் பற்று அன்று. ஆன்சர் என்ன? மருந்தெனினும் அப்படின்னு வரும். அதாவது விருந்து புறந்தா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பற்று அன்று அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது 50வது நான் வந்துட்டோம். கீழ்கண்ட திருக்குறளின் அணி இலக்கணத்தை கண்டறிக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ இதுக்கு என்ன வரும் அணி இலக்கணம் அப்படின்னா ஓமை அணின்னு வருது. ஏன்னா போல அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது ஓமை அணி அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசன்ட் சிலபஸில் நம்ம மறந்துருப்போம். ஸோ இருந்தாலும் அதுதான் ஆன்சர். அடுத்து 51. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. விரிந்தது விரித்தது. ஸோ இங்கே மழை காற்று வீசியதால் பூவோட இதழ்கள் விரிந்தன அப்படிங்கிறாங்க. மயில் தொகையை விரித்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அதுவே சரியாக தான் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்து எது தப்புன்னு சொல்லிடுறார். இங்கே பூவோட இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தனங்கிறாங்க. மயிலுங்கிறது ஒரு தொகை எப்படி விரித்தன அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ இது தப்பு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன் ஏவே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒருமைனா ஒருமை தான். ஸோ மயில் தொகையை விரித்தனர், மயில் தொகையை விரிந்தது. ஸோ எல்லாமே இதாக இருக்குது பாருங்கள். ஒற்றுப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒற்றுப்பிழையற்றதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல எக்கு வரல. ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அடுத்தது எழுத்துப்பிழையை திருத்தி எழுதுக. பூவை விட்டு இறங்காதே இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே அப்படிங்கிறாங்க. இதில் எழுத்துப்பிழையை நீக்கி நம்ம எழுதணும் அப்படின்னா ஆன்சர் என்ன? பூவை விட்டு இறங்காதே இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ரே வரதை இந்த ரேவாக நம்ம மாற்றுறோம். இறக்கை அப்படிங்கிறது தானே அதோட இறக்கை அப்படிங்கிறது இதை தான் குறிக்கும். முறிந்த இந்த ரீ வராது, இந்த ரீ வருது. முறிந்த, இறங்காதே அல்ல இறங்காதே அப்படின்னு வரும் இறக்கைக்கு. ஸோ இந்த ரே இருக்குது பாருங்கள், இதை வந்து இறங்காதேன்னு நம்ம மாற்றுறோம். மற்றதெல்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஒன்று. ஸோ அதை நம்ம மாற்றி ஆன்சரை கரெக்ட் பண்ணுறோம். அடுத்தது நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடரை எழுதுக. நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடரை நம்ம எழுதணும். ஆன்சர் என்ன? நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடர். இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சரை நான் சொல்லிடுறேன். படிக்கின்ற பள்ளி. ஸோ இப்போ இந்த கின்ற அப்படின்னு ஒரு இது வருது. கின்ற அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை வந்திருக்கு. பள்ளி என்னும் பெயரை கொண்டு முடியறதால படிக்கின்ற பள்ளி அப்படிங்கிறது நிகழ்கால பெயரச்சமாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். அரி அப்படிங்கிற இந்த வேர்ச்சொல்லுக்கு வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? அறிவார். ஏன்னா அந்த வினையை ஒட்டிய வர பேர் என்ன அப்படிங்கன்னு பார்க்கணும். அந்த வினையால் இருக்கிறவருடைய பெயரை நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது வேர்ச்சொல்லை குறித்து வினையாளனையும் பெயரை நம்ம பார்க்கணும். ஸோ அகழ்வார் அப்படின்னா என்ன? அகழ்வார் அப்படின்னு வரும்.
அடுத்தது வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? முடிஞ்சு போகிறது அதோட. இப்போ வா அப்படிங்கிறது வேர்ச்சொல்னா கடைசியாக என்ன ஃபைனலாக இருக்கும்? வந்தனன். அவன் நீ வான்னு சொன்னால் அவன் வந்து முடிச்சிட்டான், அவ்வளோ, அதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதோட நம்ம அதை முடிச்சுக்கலாம். அடுத்தது 58வது கொஷின் பார்க்க போகிறோம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ராமனுடன் டேஷ் பேர் கானகம் சென்றனர். ராமனுடன் வினாச்சொல்லை நம்ம என்ன சொல்லணும்? ராமனுடன் எத்தனை பேர் கானகம் சென்றனர் அப்படிங்கிறதான சரியாக இருக்கும். எத்தனை பேர், ஏன்னா எண்ணிக்கையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதால. ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும்? இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். இன எழுத்துக்கள், அதாவது பிறக்கிற இடமும் ஒலிக்கும் முயற்சியும் ஒத்திருக்கும் எழுத்துக்களை நம்ம இன எழுத்து அப்படிம்போம், அல்லது நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம். இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறி. கீழே கொடுத்துருக்கிறதுல சங்கு, பந்தயம், சிறுவன், கடல், அதை ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் சங்கு, பந்தயம், இதில் இன எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் சங்கு அப்படிங்கிறாங்களா? ஸோ இங்கு ப்ளஸ் கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்து ப்ளஸ் தா. இப்போ மெல்லினத்திற்கு வல்லினம் இனம், அதே மாதிரி தான் மெல்லினத்திற்கு வல்லினம் இனம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுதான் இன எழுத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பிழையான சொல்லை கண்டறிக. கீழே கொடுத்துருக்கிறதுல பிழையான சொல் அப்படின்னா வென்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வென்றான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்படி இந்த ரா, ஸோ இந்த ராவுக்கு பதிலாக இந்த ரா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பிரிண்ட் மிஸ்டேக்கில் நம்ம வென்றான் அப்படின்னே இருக்குது. மற்றபடி பிழையான சொல் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? கண்டான், நண்டு, வண்டு, அதெல்லாம் ஓகே தான். ஸோ இந்த இடத்துல இந்த ராவுக்கு பதிலாக இந்த ரா இருக்கணும். ஸோ அது இப்படி இருக்குது ஆப்ஷனில். மற்றபடி இல்லைனா எல்லாம் சரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் படி எல்லாம் சரி. அந்த இடத்துல ராவுக்கு, இந்த ராவுக்கு பதிலாக அந்த ரா வரணும். அடுத்தது இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் அப்படின்னு வரும். இன்னுயிர். ஸோ இருபோதல் விதிப்படி மை கெட்டு, அதுக்கப்புறம் இன்னுயிர் அப்படிங்கிறத புணரும். ஓகேங்களா? இனி ப்ளஸ் உயிர், இன்னுயிர் அப்படின்னு பிரியும். படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? படிப்பறிவு அப்படிங்கிற இந்த சொல்லை சேர்த்து பிரித்து எழுதணுன்னா நமக்கு என்னவா வரும் அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு வரும். அடுத்த வினா, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிக. விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை, இதெல்லாம் எதை பற்றி சொல்லுது? பேசு அப்படின்னு சொல்லுது. விளம்பு என்ன சொல்ல வந்த? விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை அப்படி எல்லாமே நீ பேசு அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்தது 65வது வினாக்குள்ளே போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 35 கொஷின் தான் பார்க்கலாம் அந்த இதில். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஷ் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இந்த அடைப்புக்குள் இருக்கிற சொல்லை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அடைப்புக்குள்ளே எதுவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒரு சொல்லை நம்ம போடணும் அப்படின்னா ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ காரணம் கூறும் தொடர் அப்படிங்கிறதால கருத்துக்களை பின்பற்ற வேண்டும், ஏன்னா அது நம்ம வாழ்வை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு. டேஷ் இயற்கையை போற்றுவோம். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு. அதை புரியுதுங்களா? எனவே இயற்கையை போற்றுவோம். எனவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 66க்கு. ஸோ விளைவை குறிக்கும். இயற்கையை நம்ம பாதுகாக்கல அப்படின்னா அது சொல்லுவோம். விளைவை குறிச்சதுன்னா அது எனவே அப்படின்னு வரலாம். ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல். ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அனிலம். இதற்கான வேறு சொல் சொல்லுங்கள். ஒரு சொல் அனிலம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு வேறு சொல் அப்படின்னா காற்றை நம்ம சொல்லலாம். அனிலம் அப்படின்னா காற்று அப்படிங்கலாம். அதாவது வலி, தென்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அனல் அப்படின்னா தீ. அடுத்தது எழுத்து வழக்கு. புண்ணின் மேல் தடவுவது அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? எழுத்து வழக்கில் என்ன தடவுவோம்? நம்ம வந்து களிம்பு அப்படின்னு சொல்லுவோம். அது எழுத்து பேச்சு வழக்கில். அதுக்கு எழுத்து வழக்கில்னா எது சரியாக இருக்கும்னா களிம்பு அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இருபொருள் தருக. உறக்கம்.
ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. உறக்கம் இந்த ர வந்தால் தூக்கத்தை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ இது தப்பாக இருக்குது. உறக்கம் இந்த ர வருது. அப்போ இந்த உறக்கத்துக்கு என்ன? அறிவு வலிமையை குறிக்கும். அடுத்தது 70வது கொஸ்டின். பொருந்தா சொல்லை கண்டறிய. பொருந்தா சொல் சிறுவணிகம், விளையாட்டு, பெருவணிகம், ஏற்றுமதி. ஸோ இது எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டடு. விளையாட்டு அப்படிங்கிறது பிஸ்னஸ் ரிலேட்டடு இல்லை. ஸோ அதனால் அதுதான் சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 71. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறாங்க. நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்குது அப்படின்னா இளம் பயிர் வகைகளை குறிக்கும். இளம் பயிர் வகைகளை குறிக்குது. பெயர் மணிமேகலை. இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குறியை கூறுக. பெயர் மணிமேகலை. ஸோ இந்த குறி இருக்குது, இந்த குறி இருக்குது, இந்த குறி இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த நிறுத்தற்குறி என்னங்கிறத சொல்லணும். ஆன்சர் என்ன? இதை முக்காற்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காற்புள்ளி. ஸோ 2 புள்ளிகள் வைக்கப்பட்ட குறியை தான் நம்ம இதை தான் வந்து முக்காற்புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இப்படி இருந்தால் அரைப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? காற்புள்ளினா கமா, முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப்பு. ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி சொல்லுவாங்க? ஒரே எழுவாய் அப்படின்னா ஒரே சொற்றொடர். உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறியை நம்ம போடணும்? அந்த இடத்துல அரைப்புள்ளியை போடணும். அரைப்புனா இப்போ எப்படின்னா கண்ணன் சாப்பிட சென்றான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறோன்னா, ஸோ அடுத்தது எதிர்கருத்து ஏதாவது வரும்போது அந்த இடத்துல இப்படி ஸ்டாப் பண்ணி அடுத்தது அரைப்புள்ளியை போட்டு நம்ம அடுத்த தொடரையும் அதிலே எழுதுறது தான். வினைக்கு ஏற்ற மரபு சொல்லை கண்டறி. வினைக்கு ஏற்ற மரபு சொல்லை கண்டறி. முறுக்கு. முறுக்கு தின்றான் அப்படின்னு வரும். முறுக்கு தின்றான். சோறு உண்டான்னு வரணும். பழம் தின்றான், சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது புலியின் ஒளிமரபு சொல்லை கண்டறிய. புலியின் ஒளிமரபு சொல்லை கண்டறிய. புலி அப்படின்னா உருமும், உருமும். யானைனா பிளிரும், சிங்கம்னா முழங்கும். பிறவினை வாக்கியத்தை கண்டறிய. ஸோ இதில் பிறவினை எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவன் திருந்தினான்னா தன்வினை. அவனை திருந்த செய்தான், அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது தான் பிறவினை. ஏன்னா இன்னொருத்தனை திருந்த செய்கிறான். புரியுதுங்களா? அவன் திருத்தப்பட்டான், இன்னொருத்தன் இவனுக்கு செய்கிறது. அவன் திருந்தவில்லை. ஸோ இதுவும் தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். வாக்கிய அமைப்பினை கண்டறிய. கண்ணன் நேற்று வந்தான். கண்ணன் நேற்று வந்தான். ஸோ அவன் வந்து நேற்று வந்தான், ஆனால் அவனாக தானே வந்திருக்கான், யாரும் வர வைக்கல அப்படிங்கிறதால அது தன்வினை. அடுத்தது செய்யப்பாட்டு வினையை எடுத்து எழுதுக. கையை தரையில் ஓங்கி அடித்தார். செய்யப்பாட்டு வினையை நம்ம கண்டுபிடிக்கணும். கையை அப்படின்னா கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது. கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை அப்படின்னு 6 இருக்குது. கலைச்சொல்லை தெரிவு செய்க. மார்பல். மார்பல் இது வந்து சலவைக்கல் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டடியன் இதற்கான கலைச்சொல் என்ன? கஸ்டடியன் இதற்கான கலைச்சொல் வந்து பொறுப்பாளர் அப்படின்னு வரும். அடுத்த வினா, கலைச்சொல் தருக. ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்போட கலைச்சொற்கள் அப்படின்னா பட்டறை அப்படிங்கிறத குறிக்கும். பயிற்சி பட்டறை. அடுத்தது கலைச்சொல் தருக. ட்ரேட்மார்க். கலைச்சொல்ல வந்து ட்ரேட்மார்க் வணிக குறியீடு. அடுத்த வினா, பழமொழியின் பொருள் கண்டறிய. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னா நாய் தன் குட்டியை மழையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும் அப்படிம்பாங்க. நெல்லுக்கு உரமிட வேண்டும், சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் தரும், உரமிட்டால் விவசாயம் செழிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த
பழமொழிக்கு இதுதான் சரியானதாக இருக்கும். பழமொழியின் பொருள் கண்டறிக. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வயது இருக்கும்போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம நல்லா சம்பாதிக்கும் போதே நமக்கானதை சேர்த்து வச்சுக்கணும், இல்லைன்னா நாமம்தான். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. மரபு பிழையற்றது அணில் குட்டின்னு கொடுத்துருக்காங்களா, அணில் குட்டிக்கு வந்து அணில் பிள்ளை அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது தப்பாக இருக்குது. மூங்கில் கொள்ளை. ஸோ மூங்கில் தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். மூங்கில் காடுன்னு சொல்லுவாங்க. ஸோ மூங்கில் தோட்டைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. நெற்றால். ஸோ நெற்றால் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நெற்றால் அப்படிங்கிறது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நெல் ப்ளஸ் தாளை தான் நெற்றால் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். நெல் ப்ளஸ் தாளை நெற்றால் அப்படின்னு மரபுப்படி நெற்றால் தான் எழுதுவோம். அப்போ இதுதான் சரியானது. வைக்கோல் கூட்டம் அப்படிங்கிறாங்க. வைக்கோல் கூட்டம் அப்படிங்கிறதும் தப்பானது. ஓகேங்களா? ஸோ கொள்ளைன்னு எதுக்கு வரும்? சோள கொள்ளை, கம்பு கொள்ளை அப்படின்னு வரலாம். ஸோ வைக்கோர் போர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைக்கோல் கூட்டத்துக்கு வந்து வைக்கோர் போர், வைக்கோல் படை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இதுவும் தப்பாக இருக்கப்போ ஆப்ஷன் சி தான் மரபு பிழையற்றதாக இருக்குது. அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையற்றதை நம்ம தேர்வு செய்யணும். சோளத்தோப்புங்கிறாங்க, தப்பு. ஏன்னா சோள கொள்ளைன்னு போன தடவை தான் சொன்னேன். தென்னங்கூட்டம், இதுவும் தப்பு. புரியுதுங்களா? தென்னங்கூட்டம் அப்படிங்கிறது வராது, தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வேளங்காடுங்கிறாங்க. ஸோ இது சரி, வேளங்காடு அப்படிங்கிறது சரியாக இருக்குது. முருங்கை குறும்பை, இது தப்பு. ஏன்னா தென்னையோட பிஞ்சை தான் நம்ம குறும்பைன்னு சொல்லுவோம். முருங்கைக்கு முருங்கை பிஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த ஒரு பாராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்குறதுங்க. இந்தியாவின் முதல் யானை வாகனாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பார்வதி பருவா இருக்கிறார். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் பெற்று குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்ட 132 பேரில் பார்வதி பருவாவும் ஒருவர். யானைகள் பாதுகாப்பு, மீட்பு, யானை மனிதர்கள் மோதலை தடுப்பதற்காக இவை எடுத்த நடவடிக்கைக்காக பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்களாம். ஸோ இப்போ இதை வச்சு கொஷின் வந்து பார்க்கலாம். டக்குன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் பாராகிராஃப் கொடுத்து கேட்குறது தானே, இது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. ஓகேங்களா? பார்வதி பருவா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். பார்வதி பருவா பெற்ற விருதின் பெயர் என்ன? பத்மஸ்ரீ விருது. மேற்குறித்த குடியரசு தினாவில் கௌரவிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்ன? 132. பார்வதி பருவா இந்தியாவின் டேஷ் யானை பாகனாக இருக்கிறார். முதல். பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யாரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது? குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும். எந்த விருதாக இருந்தாலும் அவர் தான். அடுத்தது பாருங்கள். ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ப்ரௌசர் இதுக்கான தமிழ்ச்சொல் என்ன? ப்ரௌசர்னால் உலாவி. ஸோ உலாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட் ப்ரௌசர்னால் இணைய உலாவி. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாரிவேந்தரின் நூல் எது? குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் குடும்ப விளக்கு. விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டறிக. விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன? தாராபாரதியோட நூல் அது. தாராபாரதி அவர்களுடைய நூல். கவி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறாரு. கண்ணதாசனின் இயற்பெயர் கண்டறிந்து எழுதுக. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 இதாக பிரிச்சிருக்காங்க, 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு. இதில் தென் திராவிட மொழிகள்னால் அதில் தமிழ், மலையாளம், கன்னடம்லாம் இருக்கும். நடு திராவிட மொழினா தெலுங்கு, அது லேட்டர் மொழி இருக்கும். வட திராவிடம்னா பிராகுயி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது? தமிழ். ஸோ அதாவது திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படுறது தமிழில் தான் கம்மியாக இருக்குது. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள். மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் அப்படின்னா திரிகடிதம், ஏலாதி. திரிகடிகம், ஏலாதியை சொல்லலாம். திரிகடிகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலியை குறிக்கும்.
ஏலாதினா இந்த ஏலக்காய், லவங்கப்பத்திரி, சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலியை குறிக்கும். அடுத்தது 100வது கொஸ்டின் பாருங்கள், கடைசி கொஸ்டின் மக்களே. என்பு தோலை போர்த்த பொருளை கண்டுபிடிக்கணும். இந்த இதில் என்பு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா எலும்பை குறிக்குது. எலும்பை குறிக்கும். என்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல என்பு என்னும் சொல்லின் பொருள் எலும்பு. ஏன்னா என்போடு இயந்த தொடர்பு அப்படிங்கிற இந்த குறள் வரும். ஸோ இதோட அந்த 100 கொஷின் முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எப்போதும் போல் தான் இந்த ஆடை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் புத்தகம் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் நண்பர்களுக்கு சஜெக்ஷன் கொடுங்க. ஏன்னா அவர் டெஸ்ட்டு போடுறதுக்கு நிறைய டெஸ்ட் பேஜில் அங்கேயும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம லெசன் வைஸ் டெஸ்ட்டு போடுறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் புக்ஸு கொடுத்துட்ருக்கோம். 7 புக்ஸும் காம்போ ஆஃபரில் 1500 தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சயின்ஸு, ஜாக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, தமிழ் அப்படிங்கிற 7 புத்தகங்கள் இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.